இப்போ நான் பேசுகிறது வந்து தலைவரை சுற்றி ஃபுல்லாக தப்பு நடக்குது. எனக்கு பக்காவாக தெரியுது. இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனந்த் சாரை. ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சாரை வந்து 100% நம்புறார் தலைவர். 100% நம்புறார் தலைவர். அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை. எப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு. அப்போ அவர் உண்மையாக்குறாரு, நான் ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 வந்து 3த்துக்கு தான் பதவி தராங்க. அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமா இல்லை, ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. ரெண்டாவது பணம், ஜாதி. சரி, எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா, நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று நான் சொல்கிறேன், விடுறேன். இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு. 15 பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க. தலைவர் வந்து சைன் பண்ணி 15 பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சு விடுறேன். பக்கா அதிமுக, அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். லாஸ்ட் படம் கோட்டுக்கு கூட ஒரு 10க்கு 10 பேனர் வைக்கல. கட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகுது. அந்த 3 மாசத்துல தலைவருக்காக ₹1 செலவும் பண்ணல, எதுவுமே செய்யல, உழைக்கல. பணத்தை விடுங்க, எதுவுமே செய்யல, உழைக்கல. அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி தலைவர் கூட எடுத்துன்னு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பார். அவங்க வந்து டிடிவி, அதாவது அவங்க ஃபேமிலியே வந்து அதிமுகலேருந்து அதிமுக 2ஆக பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில் இவங்க இருந்தாங்க. எங்கள் தெருவில் வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டுன்னு வராங்க. இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு போட்டுன்னு ஓட்டு கேட்டுன்னு வராங்க. போன வருஷம் போன எலெக்ஷனில் 21ல் ஓட்டு கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு வந்து கட்சியில் வந்து 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் வந்து அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க. இப்போ பணம் இல்லை, ஜாதி இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைவரே நேராக வந்து பார்த்து விசாரித்து தான் தராரு, போஸ்டிங் கொடுக்குறாருன்னு. இல்லை, ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தராரு. ஏன்னா தலைவர் வந்து ஆனந்த் சார் 100% நம்புகிறார். 100% நம்புகிறாரு. நான் வந்து 12 வருஷமாக இருக்கேன். நான் 12 வருஷமாக இருக்கேன். என்னை கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்கிறார். ஏன்னு கேட்டால், நான் ரவுடி, நான் வந்து அம்பேத்கர் நகர். ஏன்னு கேட்டால், நான் வந்து ரவுடி, நான் வந்து அம்பேத்கர் நகர், அவன் வந்து பரப்பையன் அப்படின்னு. ஏன் அது வருதுன்னா, இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்கள், அதனால நான் ரவுடி. அதாவது எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கின்னு ஆமாம் சார்ன்னு சொன்னால் நான் நல்லுவேன். தப்புன்னு கேட்குறதுனால ரவுடி. என் இடத்துலேருந்து நான் பேசுகிறது, என் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க. என் இடத்துலேருந்து நான் பேசுகிறது உங்களை நினச்சிக்கின்னு நீங்கள் வந்து அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பொய்யா இருந்தால் நான் வீடியோ பண்ணுவேண்ணா? நான் ஒரு பொய்யா இருந்து, நான் ஒரு ரவுடியாக இருந்து, நான் ஒரு இதுவாக இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேண்ணா? ஒன்று. ரெண்டாவது, தலைவருக்கு துரோகம், எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான். இங்கே வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. 50% மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறேன், மரியாதை இல்லைன்னா நம்ம போகணுன்ட்டு வெளியே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் சைலண்ட்டாக இப்படி வெளியே போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது தலைவர். நீங்கள் உண்மையான தொண்டனா, உண்மையான ரசிகனா, உண்மையான தோழனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசணும். நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது, இன்னத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம அப்படி நினச்சின்னு போயிருந்தா நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கெடிச்சிருக்காது. நம்மளுடைய உரிமை நம்மளுக்கு வேணும்னா பேசணும், இருக்கிற தப்பை நம்ம சொல்லணும். ஏன்னா தலைவருக்கு எதுவுமே தெரியல, தலைவருக்கு எந்த விஷயமும் போகிறதில்ல. அவர்கிட்ட அங்கே போயிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்லலாம் நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிங்களான்னு சொல்கிறாங்க. தலைமை வந்து எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் தாங்க உள்ளே போக முடியும். ஒரு நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. காலையில் போனோம்னா நைட்டு வரலாம் எங்களை இருக்க வச்சு
வாட்ச்மேன் விட்டு எங்களை வந்து துரத்துறாங்க. ஆள் இல்லை போங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கினு வாங்க. சரிங்க, அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்டங்க நாங்கள் வாங்கணும்? அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்ட வாங்கணும்? ஆனால் சார் கிட்ட தானே வாங்கணும். ஃபோன் பண்ணால் அவருக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுடைய ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாரு. பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டு நான் வீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அவர் வந்து மறுநாள் வந்து 5:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு அவர் போயிடுறாரு, தலைவர் வராரு, அந்த பிரச்சனைக்காக போகிறாரு, அதனால் வெடிகாலத்தில் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரூமில் கூட தங்காமல் கொசு கடியில் அவங்க வீட்டு வெளியே ஒரு நாய் மாதிரி காத்தினாங்க. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது, அவ்வளோ ஒரு வேதனை. இவ்வளோ நான் எதுக்கு கூட சொல்கிறேன் பாருங்கள், இந்த பதவிக்கோ பணத்துக்கோ நான் பேசலை. ரொம்ப தப்பாக நடக்குது கட்சியில் வந்து ரொம்ப வந்து பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது. இதை வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்கணும்.